ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் மட்டும் ஒன்று சொல்கிறேன். அந்த டிப்ஸை பார்த்துட்டு நம்மளுக்கு கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்கள். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா நான் ஜாயினில் சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, திரும்ப நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு மட்டும் பாருங்கள். இது நான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அடிக்கிற ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் அடிச்சுட்டு வரேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அடிச்சிட்டான். அது என்னெல்லாம் அடிச்சிருக்கா மட்டும் டீப்பாக பார்த்துக்கலாம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பிசி 77. இந்த பிசி 77 நமக்கு ஒரு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 77 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி 77 சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 75 நமக்கு ஒரு 75 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 22, பிசி 22 நமக்கு ஒரு 22 சொல்லி இந்த மாதம் அடிச்சிருப்பான். அடுத்து இந்த பிசி 17 நமக்கு ஒரு பிசி 17 சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 19 நமக்கு இன்றைக்கி பிசி 19 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி பார்த்தீங்கன்னா 28 இங்கே ஒரு நமக்கு ஒரு 28 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தா இது அங்கே அடித்து தான் வரான். பிசியும் சரி ஏபியும் சரி. இந்த ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே போன ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஏபியில் 251 அடிச்சிருப்பான். 2 ஏபியில் 51, 2 ஏபியில் 52. ஓகேவா, 252 251 அடிச்சிருப்பான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 252 அடிச்சிருப்பான் ஏபியில். அதே மாதிரி 251 அடிச்சிருப்பான். இங்கே ஒரு ஏபியில் ஒரு 57 அடிச்சிருப்பான். நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 57 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி மட்டும் ஏபிபிசி மட்டும் இல்லை, ஏசி பாருங்கள் இங்கே 517 ஒரு ரிசல்ட்டு, அந்த 517 ஒரு ரிசல்ட்டு இங்கே அடிச்சிருப்பான். அது மாதிரி ஏசி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி ஒரு 49 நமக்கு ஒரு ஏசி 49 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு இங்கே 54 சொல்லி அடிச்சிருப்பான். நமக்கு ஒரு ஏசி ஒரு 54 சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லா நாளும் கண்டினியூவாக அடிச்சுட்டு வரான். ஒரு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜூன் மாதம் அடிக்கிற ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நம்பர் பிசி ஏசி ஏபி ஏதோ ஒன்று அடிச்சுட்டு வரான். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க. அது வருமா இல்லையான்னு சொல்லி இதில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு நீங்கள் எடுத்த பேட்டர்ன் ஜூன் மாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது புரியுதாக பார்த்துக்கோங்க. திரும்ப சேட் எடுத்து பாருங்கள், வீடியோ பாருங்கள். சேட் எடுத்து வீடியோ போட்டதுக்கப்புறம் சேட் எடுத்து நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன் நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன். திரும்பவும் பாருங்கள். இது நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வரோம். இது திரும்ப நமக்கு வரது வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னென்னா இங்கே நம்ம பாருங்கள் பிசி ஒரு 57, பிசி 57 அது 4 விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 57. இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 77, அதை திரும்ப 4 விட்டு ஏபி 77. இப்போ திருப்பி நமக்கு இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 75, அதை 4 விட்டு ஏபியில் 75 சொல்லி வரணும். ஓகே, இதை இப்படியும் பார்க்கலாம், எப்படியும் மட்டும் பாருங்கள். 77 வரலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 நம்பர் எடுக்க மாட்டோம். அதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம பி போர்டை மட்டும் எடுத்துக்கலாம். பி போர்டு 5, அதை எடுத்து நமக்கு ஏ போர்டில் 5 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 விட்டு ஏ போர்டு 5 அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 7, அது கரெக்டாக 4 விட்டு ஏ போர்டு 7 சொல்லி வரதுக்கு அடிச்சிட்டான். அடுத்து திரும்ப இங்கே பி போர்டு 7, அப்போ திரும்ப 4 விட்டு நமக்கு ஏ போர்டு 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கரெக்டாக 4 விட்டு ஏ போர்டு 7 வரலாம். அப்படி ஏ போர்டு 7 வந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா பிசி என்ன வரும் மட்டும் பார்ப்போம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்குமே ஒரு சின்ன டெமோ என்னென்னா இங்கே ஏபியில் பாருங்கள். ஏபி 83. பி போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த பி போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா 83 அடிச்சிருப்பான். 83, அடுத்து பார்த்தீங்கன்னா 93, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 53. ஓகேவா, இந்த 83 அதை திருப்பி நமக்கு ஒரு 38 சொல்லி இந்த கேமை முடிச்சிருப்பான். ஓகேவா, அடுத்து 93 அதை திருப்பி ஒரு 39 அடிச்சிருப்பான். அடுத்து ஒரு 53 அதை திருப்பி ஒரு 35 அடிச்சிருப்பான். வேறு பி போர்டு 3 இல்லை. இந்த பி போர்டு 3 எதெல்லாம் அடிச்சிருக்கானோ எல்லாமே திருப்பி அடிச்சிட்டான். ஒரு 83க்கு ஒரு 38 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். அடுத்து ஒரு 93 அதை திருப்பி ஒரு 39 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். அடுத்து ஒரு 53 அதை திருப்பி 35 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா, எதெல்லாம் கம்மியாக இருக்கிற நம்பர்லாம் கரெக்டாக திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த மாதம் சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் தான் அடிச்சிருக்கான். ஒன்று 47, அடுத்து 57, வேறு எதுவுமே 7 கிடையாது. அடுத்து 7 அடிச்சிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏசி 57 தான். ஏசியில் பார்த்தீங்கன்னா 47 57, வேறு எதுவுமே 7 இல்லை. அப்போ நமக்கு இந்த 57 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அந்த 57 அதை திருப்பி நமக்கு 75 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, 57 அதை திருப்பி நமக்கு ஏசியில் ஒரு 75 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த 7 பார்த்தீங்கன்னா நமக்கு 47 மட்டும்தான் இருக்குது, வேறு 7 இல்லை. அப்போ அந்த 47 கண்டிப்பாக திருப்பி நமக்கு ஏசியில் ஒரு 74 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு 7 நாளைக்கு எடுத்ததுனால நமக்கு ஏ போர்டு நாளைக்கு 7 எடுத்ததுனால நம்ம ஏசி 74 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா,
அப்போ இந்த ஏசி 74 வருமானு செக் பண்ணி பார்க்குறது நம்ம ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஏசி 74 அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசி 74 சொல்லி நம்ம ஒரு அடிச்சிருக்கான். ஓகேவா? அப்போ நமக்கு ஏசி 74 அடிச்சதுனால நமக்கு கான்ஃபிடண்ட்டாக வந்து நம்ம ஏசி 74 விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து ஏசி 74 வச்சு நமக்கு என்ன ஒரு மட்டும் பார்த்துலாம். ஏசி 74 வந்துன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே பிசி 57, அதை எடுத்து ஏபி 57, இங்கே பிசி வந்து 77, அதை எடுத்து ஏபி 77, இங்கே பிசி 75, அதை எடுத்து ஏபியில் 75 வரணும். அப்போ 754 சொல்லி வரணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பேட்டர்ன் கண்டிப்பாக ட்விஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் அப்படியே அடிக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பவர் பண்ணி அடித்தாலும் என்ன ஒரு மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இதை மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் இந்த நம்பர்லாம் இப்படி தான் அடிச்சுட்டு வரேன். டெமோ சொன்னால் எவ்வளோ இருக்குன்னா இங்கே பிசி பாருங்கள் 82, இந்த 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37 அடிச்சிருப்பான். இங்கே பிசி வந்து 20, அந்த 20க்கு ஃபுல் பவர் வந்து 75. ஓகேவா? 82க்கு ஃபுல் பவர் வந்து 37, இங்கே 20, அந்த 20க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 75. இந்த பவர் பண்ணி மேக்ஸிமம் அடிச்சுட்டு வரான். எல்லா நம்பருமே அப்படி தான் பவர் பண்ணி தான் அடிச்சுட்டு வரான். இப்போ நம்ம அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பவர் பண்ணி அடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த பேர் பண்ணி தான் நம்ம அடிச்சுட்டு வரோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 75 சொல்லி வரணும். அந்த 75க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 70. அப்போ ஏபி 70 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இங்கே நமக்கு வந்து பிசி 69 இருக்குது. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து ஏபியில் ஒரு 70 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை மாதிரி அடிச்சிருக்கேன். என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 52, ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏபியில் ஒரு 51 அடிச்சிருப்பான். இப்போ நம்ம இங்கே 69, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஏ போர்டு 7 வரதான் நம்ம வந்து 70 ட்ரை பண்ணலாம். ஓகே, வரது வாய்ப்பு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு வந்து பிசி பாருங்கள் 65, பிசி 65, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் ஏபியில் வந்து 66, 65லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 66 அடித்தா இங்கே 69 இருக்குது. 69லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஏபி வந்து 70 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி வந்து 70 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 70 அடித்தானா ஒரே நம்பர் தான் நமக்கு ஏசி 74 வரதுனால ஒரே சிங்கிள் ஷாட் பார்த்தா 704 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? 704, ஏசி 74 நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. என்னென்னா 57, ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று 57, ஒரு 47. இந்த 57 அதை திருப்பி நமக்கு 75 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஒரு 47, அதை திருப்பி கண்டிப்பாக ஒரு 74 சொல்லி ஏசியில் அடிக்கணும். அப்படி ஏசி 74 வந்தால் நம்ம வந்து ஒரே நம்பராக பார்த்தீங்கன்னா 704 சொல்லி ஒரு நம்பரு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா ஒரே நம்பர் 704. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 74 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ இந்த மாதம் ஏசி 74 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நான் 704 சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, வரலாம். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 704. ஓகேவா? சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.